ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஏஞ்சல் ஜோசப் டைமண்ட் டைரக்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வெஸ்டேஜில் இருக்கிற ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்ட்ஸ். பொதுவாகவே எல்லா ஹியூமன் பீங்ஸுமே இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, 170% இருக்கிற மக்களுக்கு நம்ம பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கணும், ஒரு கூட்டத்தில் நம்ம தனியாக தெரியணும், ஃபிட்டாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு 32 வயசு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 23 வயசு பொண்ணுமா தெரியுறீங்க, இல்லை பையமாக தெரியுறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது நம்மளுக்கே தெரியாமல் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் காணப்படும். அதுக்கு நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும், பேலன்ஸ்டு ஃபுட் எடுக்கணும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஜாகிங் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸில் நம்ம பண்ணணும். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக எல்லாராலையும் 100% கன்சிஸ்டண்ட்டான ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்கன்னா ஒரு சில பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த மாதிரியான லுக், அதாவது இளமையான ஒரு தோற்றம் உங்களுக்கு காணப்படும். பட் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்லேயுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லா கிராம்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி எடுத்துக்கிறோமா அப்படின்னா அதுவுமே கேள்விக்குறி தான். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வெஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுடைய பாடி ஃபிட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இளமையாகவும் நம்ம காணப்படுவோம். ஸோ என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலாஜின். ஸோ கொலாஜின் அப்படிங்கிறது நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ஒன்ஸ் நீங்கள் ப்ரஷ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டரில் பார்த்தீங்கன்னா 1 sachet பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஏர்லி மார்னிங் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் ஃபேஸோடைய ஸ்கின் எலாஸ்டிசிட்டி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக, நல்லா எனர்ஜெட்டிக்காக, கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக இந்த கொலாஜின் சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கும் போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்லிங்குவல் ஸ்ப்ரே ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நம்ம இளமையான தோற்றமாக காணப்படுவோம். ஸோ நைட் டைமில் ஆஃப்டர் ஃபுட் பார்த்தீங்கன்னா நாக்கு கடியில் ஜஸ்ட் ஒரு 3 ஸ்ப்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கும் போது நைட் ஃபுல்லாக அதோடைய ஒர்க் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணியோ லிக்விடோ ஃபுட்டோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஸோ எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குர்குமின் ப்ளஸ். இது கேப்சியூல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கும் போதும் எனர்ஜெட்டிக்காக காணப்படுவோம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மார்னிங் அண்ட் நைட் ஆஃப்டர் ஃபுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு சப்லிங்குவல் ஸ்ப்ரேல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பார்க்கறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா போன் ஹெல்த். ஸோ கை கால் மூட்டு வலியோடு நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போது பார்க்குறதுக்கே எனர்ஜெட்டிக்காக தெரிய மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ நம்மளுடைய போன் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும்போது நம்மளுடைய போன் ஸ்ட்ரக்சர் ஃபிட்டாக நம்ம தெரியும். கரெக்டுங்களா? ஸோ விட்டமின் டி சப்லிங்குவல் ஸ்ப்ரே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நாக்கு கடியில் நைட் டைமில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயம், விட்டமின் டி சப்லிங்குவல் ஸ்ப்ரே எடுத்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு லிக்விட்மே நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த கண்டென்ட் நம்மளோட வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்டில் எந்தெந்த ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னா ஃப்ளாக்ஸ் ஆயிலில் இருக்குது, முக்கியமாக krill ஆயிலில் இருக்குது. ஸோ ஃப்ளாக்ஸ் ஆயில் நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா வெயிட்டும் கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாக்ஸ் ஆயில் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட வெயிட் ப்ராப்பராக இருக்கும்போது, அதாவது BMI ரேஷியோ ரொம்ப ப்ராப்பராக இருக்கும்போது பார்க்குறதுக்கு இளமையாக காணப்படுவோம். ஒருவேளை வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் ஃபுட் 3 times மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் டைமில் எடுத்துக்கலாம். இல்லை நான் நார்மல் வெயிட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா krill ஆயில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வித் ஃபுட் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ஷன் நம்மளுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ வித் ஃபுட் அப்படிங்கிற பட்சத்தில் நைட் டைமில் எக்ஸாம்பிள் 2 இட்லிஸ் எடுத்துக்கிறீங்க, இல்லை 2 சப்பாத்திஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்று சாப்பிட்டுட்டு இன் பிட்வீன் அந்த கேப்சூல் எடுத்து போட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிடாதீங்க. அப்படி எடுத்துக்கும் போது ப்ராப்பரான ஆக்ஷன் நடக்காது. ஸோ இன் பிட்வீன் ஃபுட்டில் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிமைனிங் ஃபுட் சாப்பிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் HB லெவல் மெயின்டைன் ஆகிருக்கணும். ஸோ HB லெவல் மெயின்டைன் ஆனால் அப்படின்னா கிடினஸ் வரும், மயக்கமாக இருக்கும், தெளிவாக நம்ம ஒரு வேலையை செய்ய முடியாது, எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம பாடியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கான சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் அண்ட் அயன் ப்ளஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் கம்பல்சரி பிஃபோர் ஃபுட் தான் எடுத்துக்கணும். மார்னிங் அண்ட் நைட் டைமில் பிஃபோர் ஃபுட் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கோங்க. முக்கியமாக
முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோலிக் 9+ எடுக்கும் போது கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அதாவது மலச்சிக்கல். ஸோ நிறைய லிக்விட் எடுத்துக்கோங்க. லிக்விட் நிறைய எடுத்துக்கும் போது, அதாவது நீங்கள் தண்ணியாக எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஃபார்மில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் லிக்விட் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை நம்ம அறவே தடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின். ஸோ மல்டி விட்டமின் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் அந்த விட்டமின் கிடையாது, பாடிக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் விட்டமின் ஏஆ இருக்கட்டும், சிஆ இருக்கட்டும், டிஆ இருக்கட்டும், ஈஆ இருக்கட்டும், எல்லா விட்டமின்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்லிங்குவல் ஸ்ப்ரே ஃபார்ம்லையும் இருக்குது, கம்மீஸ் ஃபார்ம்லையும் இருக்குது. சரிங்களா? ஸோ கம்மீஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கம்மீஸ் எடுத்துக்கலாம். மல்டி விட்டமின் ஸ்ப்ரே ஃபார்மில் சப்லிங்குவல் ஸ்ப்ரே எடுத்துக்கிறீங்கன்னா நாக்கு கடியில் 3 ஸ்ப்ரேஸ். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஸ்ப்ரேஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணியோ லிக்விடோ இல்லை ஃபுட்டோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஎன்சைம் Q10. ஸோ கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாடியில் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், பிளட் வந்து சர்க்குலேஷன் ரொம்ப ப்ராப்பராக நம்ம பாடியில் இருக்கும்போது எந்த ஒரு நோயுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன்னா ஆர்பிசி, WBC எல்லாமே ப்ராப்பரான ஒரு ஃப்ளோவில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நைட் டைமில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, அதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பாடிக்கே ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் தான். ஸோ பிரெயின் வந்து எனர்ஜெட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா பிரெயின்லேருந்து வரக்கூடிய எல்லா நர்வ்ஸ், எல்லா பிளட் சப்ளைஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரான ஃபங்க்ஷன், ஹெட் டு டோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ விட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரே நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம பாடியில் வரக்கூடிய நிறைய நோய்களுக்கு இது ஒரே தீர்வு அமையுது. இன்கேஸ் உங்களுக்கு ஹெட்டேக் அதிகமாக வருது, இல்லைனா படிப்பு வந்து ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போது மறந்து போயிடுது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக விட்டமின் B12 எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லைனா எனக்கு நர்வ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கை கால்லாம் திடீர்னு விரவிடன்னு ஆடுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் விட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹீரோ ஆஃப் த பாடி ஆகிய பிரெயினுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சப்லிங்குவல் ஸ்ப்ரே. சரிங்களா? இந்த ப்ராடக்ட் விட்டமின் B12 நீங்கள் எடுத்துக்கும் போது ஹோல் பாடியுமே பர்ஃபெக்டான ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னும் போது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்ப்ரே நாக்கக்கடையில் அடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் ஃபீடிங் மதராக இருக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது, டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 12 வயசுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்டில் எதுவுமே எடுத்துக்க கூடாது, எக்ஸெப்ட் விட்டமின் மல்டிவிட்டமின் கம்மீஸ். சரிங்களா? மல்டிவிட்டமின் கம்மீஸ் மட்டும் 5 இயர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். மற்ற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப இளமையாக, துடிப்பாக, நல்ல எனர்ஜெட்டிக்காக அந்த க்ரௌட்லேயே நீங்கள் வந்து யூனிக்காக தெரிவிங்க.